அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக உறுப்பினர்களான ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக நிபந்தனையுடன் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்ததாகவும் இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட கட்சி விதிகள் தொண்டர்களின் உரிமைக்கு எதிரானதாக உள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின் நடந்த தேர்தல்களில் தொடர் தோல்விகளை கட்சி சந்தித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கை இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் மீண்டும் தலைமை போர் எழ வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இம்மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. மக்கள் மத்தியில் அதிமுக நம்பிக்கை இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் மீண்டும் தலைமை போர் எழ வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இம்மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.